TBC Tamil News. TBC News Highlights. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த சகல போலீஸ் உத்தியோகத்தர்களும் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் சாத்தியம் குறித்து ஆராயப்படுகிறது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று CV விக்னேஸ்வரன் அறிவித்திருக்கிறார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் மாலை தமிழ் செய்திகளுடன். 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் TBC. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் TBC. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் TBC. காணத்தவராதீர்கள் TBC-யின் செய்திகளை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த சகல போலீஸ் உத்தியோகத்தர்களும் திருப்பி அழைக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்தது. ஆனால் முன்னாள் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு பாதுகாப்பு வழங்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த கடமையில் தொடருவர் என்று போலீஸ் நிர்வாகத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் ஜனாதிபதி மாளிகைக்கு அண்மையாக இருக்கும் சேர் ஃபாரன் ஜெயதிலக மாவத்தையையும் ஜனாதிபதி மாவத்தையையும் இன்று முதல் பொதுப்பாவனைக்கு திறந்து விடுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கிறார். முன்னர் இந்த இரு வீதிகளிலும் அனுமதி அளிக்கப்பட்ட வாகனங்கள் மாத்திரமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். கொழும்பில் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் பொது பாவனைக்கு மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்து விடுமாறு ஜனாதிபதி திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கும் நிலையில் யாழ்ப்பாண குடாநாட்டில் வலிகாமம் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 4 வீதிகளையும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு யாழ்ப்பாண மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். போர் முடிவுக்கு வந்து 15 வருடங்களுக்கும் அதிகமான காலம் கடந்துவிட்ட போதிலும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியமான பல வீதிகள் யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டு கிடக்கின்றன. அதனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்களின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணம் பலாலி வீதி, கிழக்கு பக்கம் அச்சுவேலி வசாவிலான் தோளக்கட்டி வீதி, வசாவிலான் யாழ் விமான நிலைய ஓடுபாதை, பக்க வீதி, காங்கேசன்துறை கீரிமலை வீதி, ஜனாதிபதி அரண்மனை வீதி ஆகியவற்றை திறக்க வேண்டியது அவசியமாகும் என்று அங்கஜன் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பதில் போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். வடமத்திய மாகாணத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய இவர் போலீஸ் சேவையில் 36 வருடகாலம் அனுபவம் உள்ளவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் முதலாக போலீஸ் கான்ஸ்டபிளாக தனது சேவையை ஆரம்பித்துள்ளார். இவரது நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளரினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் வாகனங்கள் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதியின் அந்தரங்க செயலாளர் ஆனந்த விஜயபால 3 இடங்களில் தரித்து நிற்கும் 107 வாகனங்களில் எந்த ஒன்றும் ஏலத்தில் விடப்பட மாட்டாது என்று கூறினார். ஆட்சியாளர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சலுகைகளை வழங்கும் நோக்கத்திற்காக மாத்திரம் உருவாக்கப்பட்ட ஆலோசகர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு முன்னைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டவையே இந்த வாகனங்கள் என்று கூறிய ஆனந்த வட்டகல, ஐக்கிய தேசிய கட்சியின் சேர்ந்த அகில விராஜ் காரியவசம், ருவான் விஜயவர்தன, ஆசு மாரசிங்க, ரோசி சேனநாயக்க, சமான் ரத்னபிரிய மற்றும் ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் ஆகியோரும்
காலிமுகத்திடலில் வாகனங்களில் கைவிட்டுச் சென்றவர்களில் அடங்குவர் என்று அந்தரங்க செயலாளர் ஆனந்த விஜயபால கூறினார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று CV விக்னேஸ்வரன் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராயப்படுவதாக சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க கூறினார். செய்தியாளர்கள் மாநாட்டில் நேற்றைய தினம் உரையாற்றிய அத்தநாயக்க இந்த புதிய கூட்டணியின் தலைவராக பிரேமதாசாவை இருப்பார் என்றும் தலைமைத்துவத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என்றும் கூறினார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாதவர்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அத்தநாயக்க ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்தார். புதிய கூட்டணியை அமைப்பது சவாலாக இருக்கிறது என்ற போதிலும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு பலம் வாய்ந்த கூட்டணி ஒன்று அமைக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர்களில் 1/3 பகுதியினரையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அதனால் 2 பங்கு வாக்காளர்களிடம் இருந்து ஆணையை பெறுவதன் மூலம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவதற்கு திட்டமிடுவதாக குறிப்பிட்டார். லெபனானில் மோதல்கள் தொடர்கின்ற போதிலும் அந்த நாட்டில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக பெய்ரூத்தில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியது. இலங்கை சமூகத்தவர்களின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தூதுவர் கபில ஜெயவீர கூறினார். லெபனானில் சுமார் 7600 இலங்கையர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பிரதானமாக தென் லெபனானில் தான் வாழ்கிறார்கள். அவர்களில் எவரும் மோதல் வலயங்களுக்குள் இல்லை என்றும் தூதுவர் கூறினார். அண்மைய நாட்களாக வடக்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் விமான தாக்குதல்கள் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றன. இதுவரையில் 600க்கும் அதிகமானவர்கள் பலியாகியிருக்கிறார்கள். இலங்கையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 திட்டங்களின் நிர்மாணத்தை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக உறுதியளித்திருக்கும் ஜப்பான் புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார நாயக்கவை நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து பேசிய ஜப்பானிய தூதுவர் மிசுகோசி இந்த உறுதிமொழியை அளித்ததாகவும் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத்ன அவருக்கு எதிரான போலீஸ் விசாரணைகள் பூர்த்தியாகி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட முடியுமா இல்லையா என்பதை சட்டமா அதிபர் தீர்மானிப்பதற்கு முன்னதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டதை பிலித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கொம்மன்பில கண்டனம் செய்திருக்கிறார். தனது கட்சியின் தலைமையகத்தில் செய்தியாளர்கள் மாநாட்டில் இந்த கண்டனத்தை தெரிவித்த கம்மன்பில, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் செயலாளர் லலித் வீரதுங்க ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்ததை இன்றைய நிலவரத்துடன் ஒப்பிட்டு பேசினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.